Hi everyone, welcome to Business Beginner Series with Yarn Wonders. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செரி ஈஸி அமிக்ரமி பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செரி. ஸோ இதோட சாம்பிள் இங்கே இருக்குது. இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு செரி ரெட் கலர்லேயே நான் ஒரு யான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா ரோ 1. ஸோ ரோ 1 6 SC. SC அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு மீனிங். MR அப்படின்னா மேஜிக் ரிங் அப்படின்றது இதோட மீனிங். ஸோ ரோ 1 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஒரு மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங் போட்டது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டெய்ல் எண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பார்ட்டோட அலைன் ஆயிருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஒன், ஸோ இப்போ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இங்கே பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்டை வந்து நம்ம பிடிச்சி ட்ராக் பண்ணிடணும். ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் இந்த ரோஸ் கவுண்டிங்க்கு நான் வந்து ஸ்டிச் மார்க்கர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ டேரெக்டாக வந்து நான் நெக்ஸ்ட் ரோ அப்படியே ஆரம்பிக்க போகிறேன். இதை நோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நோட் ஆர் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின். ஸோ இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோவோட பிகினிங்கை காமிச்சு கொடுக்கும். ஸோ இப்போ ரோ 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 2 என்ன சொல்லியிருக்குன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ இதை இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லூப்குள்ளேயும் 2 டைம்ஸ் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ரோவில் வந்து உங்களுக்கு 6ன்னு இருக்கிறது நெக்ஸ்ட் ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது 12 ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்குள்ளேயே 2 டைம்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டிச்குள்ளேயும் அதே மாதிரி 2 டைம்ஸ். இப்போ டோட்டல் கவுண்ட் 4. இப்போ அடுத்த ஸ்டிச்குள்ளேயும் 2 டைம்ஸ். இப்போ டோட்டல் கவுண்ட் 6. இது லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 11 and 12. ஸோ இப்போ இந்த ரோ முடிஞ்சிடுச்சு. இந்த ரோ நீங்கள் போடும்போது இந்த ப்ரெஷர்னால கொஞ்சம் இந்த கேப் வரும். ஸோ இந்த கேப் வரும்போது மறுபடியும் நீங்கள் இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டிச் தெரியும். இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ரோவில் போட்ட செயின் ஸ்டிச். ஸோ இதை வந்து நீங்கள் விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும் விட்டுட்டு இந்த டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதே ப்ரொசீஜர், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின். ஸோ ரோ 3 பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ், விச் மீன்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் லூப்பில் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும்.
இப்போ நெக்ஸ்ட் தான் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து 2 ஸ்டிச் போடணும். ஸோ இது மாதிரி இந்த ரோவே ஒரு ஒரு லூப் விட்டு அடுத்த லூப்பில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பை எண்ட் ஆஃப் இந்த ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்றது 18ஆ மாறிடும். ஸோ இப்போ 18 வந்தாச்சு. அகெயின் உங்களோட இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் ரோ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போட்டிங்க இல்லையா, அது இங்கே இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆஃப் ப்ரீவியஸ் லூப்பில் இதே ப்ரொசீஜர் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த ரோ முடிஞ்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கணும். ஸோ ரோ 4 to 6. ஸோ rows of repeat 1 single crochet in each. ஸோ இப்போ இந்த 18 அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃபார் 3 rows. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்க்ரீஸ் ஸ்டிச் எதுவுமே போட வேணாம். இந்த 18 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷேவாக 3 ரோக்கு போட்டால் போதும். ஸோ இப்போ 18 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ண மாதிரியே இந்த ரோவையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 ரிப்பீட் ரோஸில் ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. மீதி 2 ரோ இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த 2 ரிப்பீட் ரோஸும் போட்டு முடிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த லூப்பை வந்து நம்ம அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ரிப்பீட் ரோஸ் போட்டதுனால உங்களுக்கு இது ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இப்போ டிக்ரீஸ் போடும்போது இது வந்து ஒரு ரவுண்ட் ஆகிடும். ஸோ இப்போ டோட்டலாக 6 ரோஸ் முடிச்சிட்டோம். இப்போ 7th ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஸ்டிச்சை வந்து சேர்த்தி போடுறது தான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே லூப்புக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை புல் அவுட் மட்டும் பண்ணணும். தென் அகைன் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் யானை விட்டு புல் அவுட் மட்டும் பண்ணணும். இப்போ 3 லூப் இருக்கும். இதில் கம்ப்ளீட்டாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஸோ தட் உங்களோட ஒரு ஸ்டிச் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ரிப்பீட் ரோஸ் போட்டதில் உங்களுக்கு 18 இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஹைட் பண்ணிகிட்டே வர்றதுனால இந்த ரோ வந்து திரும்ப 12 ஆகிடும்.
12. ஸோ இப்போ உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ட் ஆகிட்டே வரும் இந்த ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே என்ன பண்ணிடுங்க, உங்களோட ஸ்டஃபிங் வந்து இதுக்கு கொடுத்துடுங்க. இதுக்கு மேலே டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டஃப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நான் காட்டன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டஃபிங்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து ரோ 8. ஸோ இது 1 சிங்கிள் க்ரோஷே டில் இட் க்ளோசஸ். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேட்டர்னில் கொடுத்துருக்க மாதிரி இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் இந்த சிமெட்ரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படின்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸில் ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் ரோ உங்களுக்கு 12 இருந்தது. இது 6 ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் and one more stitch pending இருக்கு. ஸோ இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யான் எடுத்துகிட்டு க்ளோசிங்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யான் விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த டெய்ல் எண்டை ஜஸ்ட் இதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி ஆகிடும். இப்போது இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த சிங்கிள் க்ரோஷேவோட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நீங்கள் யானை வந்து விட்டு விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சிக்ஸ் டைம்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த சென்டர் பார்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நாட் ஆகிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தென் உங்களோட நியரஸ்ட் ஏதாவது ஒரு லூப்புக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி இங்கே வெளியே எடுத்துக்கோங்க. இது வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து நியரஸ்ட் ஸ்டிச்சில் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ அகெயின் டு த நியரஸ்ட் ஸ்டிச் இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஒன்று பண்ணாலும் போதும். இல்லை இன்னும் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா திரும்ப வேறு ஏதாவது ஒரு ரேண்டம் பிளேஸில் நீங்கள் விட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இங்கேயும் ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 or 2 நாட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து செக்யூர் ஆகிடும். இப்போ உங்கள் நீடில் எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் யானை நீங்கள் இப்போ எங்கே வெளியே எடுத்தீங்களோ அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் எல்லா யானும் மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ இது ஸ்டஃபிங்லாம் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த யான் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த இடம் ஸ்டஃப் ஆகிடும். இல்லை ஆல்ரெடி டூ மச்சாக ஸ்டஃப் ஆகிருக்கு அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் யானை
கட் பண்ணிடலாம். பட் யூசுவலி நீங்கள் yarn வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் ஆகிடும். ஸோ இப்போ செரி பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம போட்டிருக்கிறது சிங்கிள் க்ரோஷே. ஸோ சிங்கிள் க்ரோஷே வந்து இதோட அவுட்டர் சைடு வந்து வி பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரைட் சைடு. இப்போது இதே மாதிரி இன்னும் ஒரு பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ லீவ் பண்ணுறதுக்கு அதே க்ரீன் கலர் yarn எடுத்துக்கலாம். ஸோ லீவ்க்கு பார்த்தீங்கன்னா 16 செயின் ஸ்டிச்சஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. So starting with 16 chain stitches, 1, 16. ஸோ 16 முடிஞ்சதுக்கப்புறமா 15th செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. விச் மீன்ஸ் ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்டை திருப்பி இந்த லூப்க்கு முன்னாடி இருக்க ஒரு லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதாவது அதுக்கு அடுத்து 14th ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து ஹாஃப் டபுள், ஒரு டபுள் க்ரோஷே, தென் ஹாஃப் டபுள், தென் 1 சிங்கிள் க்ரோஷே அப்படின்ற இந்த 5 ஸ்டிச்சஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே, 1 half double, 1 double crochet, again ஒரு half double crochet, then ஒரு single crochet. So then ஒரு slip stitch போட்டு ஒரு லீஃபோட half side வந்து நம்ம இப்போ complete பண்ணுறோம். தென் இந்த ரெண்டு சைட் ஆஃப் த லீஃப்க்கும் இடையில வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து கேப் கொடுத்துருப்போம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்க்கு அடுத்து இதை அப்படியே விட்டுடலாம், நம்ம அங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக அடுத்த செயின் ஸ்டிச்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தென் அதே ப்ரொசீஜர், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள், ஒரு டபுள் க்ரோஷே, திரும்ப ஒரு ஹாஃப் டபுள், ஒரு சிங்கிள் க்ரோஷே, தென் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா உங்கள் செயின் ஸ்டிச்சஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரெண்டு லீஃப்க்கும் ரெண்டு சைடு வந்து நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு சைடு ஆஃப் த லீஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டைரெக்டாக ஜம்ப் பண்ணாமல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் அதே ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இருக்குன்னா இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்ல் எண்டையும் வந்து சேர்த்து வச்சு இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஹாஃப் டபுள், இங்கே டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து
ஆப்போசிட் சைடுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஹைட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஹாஃப் டபுளுக்கு அடுத்து இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தென் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, கரெக்டாக அந்தந்த ஸ்டிச்சுக்கு நேராக நீங்கள் பண்ணிட்டு வரீங்களான்றதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஷேப் ஃபார்ம் ஆகும். தென் அகைன் அதே மாதிரி நடுவில் அந்த ஒரு செயின் விட்டுடலாம். நம்ம செயினை விட்டுட்டு அடுத்த இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள், டபுள், ஒரு ஹாஃப் டபுள், தென் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஃபைனலாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ உங்களுக்கு இப்போ லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? இப்போது நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி ஒரு 3 பிளேஸில் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிட்டதுனால இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் வந்து சீல் ஆகிடும். இப்போ நீங்கள் சீல் பண்ண வேண்டியது இந்த ரீஜன் மட்டும்தான். இதையுமே வந்து எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ப் டிப் கிடச்சிடும். இப்போது உங்கள் நீடில் யூஸ் பண்ணி இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் சைடு ஆஃப் யுவர் லூப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 2-3 லூப் சூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ரொம்ப இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிப்பு டிஃபார்ம் ஆகிடும். ஸோ ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட்டு லைட்டாக அந்த ஷேப் வந்து போகாத மாதிரி அங்கங்கே விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 லூப் ஒரு 3 லூப்ஸ் கூட நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க, சீல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ லீஃப் பார்ட்டும் ரெடி. இப்போது இந்த செடியையும் லீஃப் பார்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் ஒரு செயின் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க இல்லையா? அந்த செயினில் தான் இப்போ நம்ம இந்த ஸ்டெம்ஸை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்குள்ளே 2 ஸ்டெம்மையும் ஜஸ்ட்டு அலைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பிடிச்சி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலே இந்த லீஃப் வந்து இப்போ இதில் வந்துடும். ஸோ இப்போ இது உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வர வந்ததுக்கப்புறமா டாப் மோஸ்ட் 2 செயின் ஸ்டிச்சஸ்லையும் நீங்கள் உங்கள் நீடில் விட்டு ஏதாவது ஒரு சைடோட டெய்ல் எண்டை வெளியே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும்போது இதுக்குள்ளார இன்னொரு ஃப்ரீ டெய்ல் எண்டையும் உள்ளே விட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஆகும். இங்கே உங்களுக்கு வந்து யூஷுவல் நாட் போட்டுக்கோங்க. 1 or 2 நாட் போட்டிங்கன்னா
உங்களுக்கு இந்த இடம் வந்து சீல் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டெய்ல் எல்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெய்ல் எண்டை நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நியர்பையில் ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். ஸோ உங்களோட ஈஸி செர்ரி ரெடி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கீ செயினாவோ இல்லை ஒரு வால் ஹேங்கிங்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.